தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அஸ்வின் கந்தசாமி இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய டபுள் ஆக்குபன்சி திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சந்தோஷ், ரேஷ்மா வெங்கடேஷ், சம்யுக்தா, அப்புறம் வினோத் கிஷன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இவங்களோட போஸ் வெங்கட், வினோதினி, பகவதி, அதே மாதிரி விடிவி கணேஷ் இவங்களும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்துக்கு சாம் சிஎஸ் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. குஷ்பு சுந்தரும் பென்ஸ் மீடியாவும் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். 15 வருஷம் காத்திருப்புக்கு அப்புறம் போஸ் வெங்கட், வினோதினி தம்பதிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த பிறந்த குழந்தை கொஞ்சம் நேரத்திலே மூச்சு பேச்சு இல்லாமல் போயிடுது. கடவுள் நம்பிக்கை இல்லாத போஸ் வெங்கட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கடவுள்கிட்ட போய் வேண்டுறாரு. திடீர்னு அந்த குழந்தைக்கு உயிர் வந்துடுது. சரி, உயிர் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு வச்சிருக்கிறாரு இயக்குனர். என்னென்னா அந்த குழந்தை ஆண் குழந்தையாக பிறந்து இந்த வேண்டுதலுக்கு அப்புறம் பெண் குழந்தையாக மாறிடுது. அவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரியுது, ஒரு நாளில் 12 மணி நேரம் ஆண் குழந்தையாகவும் 12 மணி நேரம் பெண் குழந்தையாகவும் இந்த குழந்தை இருக்குது அப்படிங்கிறது. இதுக்காக அவங்க வெளியூர் போய், அதாவது சொந்த ஊரில் இருந்தால் இது பெரிய பிரச்சனையாக மாறிடும் அப்படிங்கிறனால யாரும் இல்லாத, பெரிய வெளி தொடர்புகள் இல்லாத மாதிரி ஒரு கொடைக்கானலில் போய் இந்த குழந்தைய வளர்க்குறாங்க. அவங்களும் வளர்ந்து பெரிய ஆள் ஆகிறாங்க. இவங்களை வளர்க்குறதுல அவங்க பட்ட சிரமங்கள் தொடர்பாக பெரிய அளவெல்லாம் படத்தில் விவரிக்கலை. ஒரு கட்டத்தில் போஸ் வெங்கட்டும் வினோதினி அவங்களும் ஒரு சாலை விபத்தில் இறந்துடுறாங்க. இவங்க வளர்க்குற இந்த குழந்தைக்கு ரஜினின்னு பேர் வைக்கிறாங்க. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பெண் ரஜினியும், சாயந்தரம் 6 மணிலிருந்து அடுத்த நாள் அதிகாலை 6 மணி வரைக்கும் ஆண் ரஜினியும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தர் சந்திப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறதே கிடையாது. இவங்க 2 பேரும் என்ன ஆனாங்க, இவங்க லைஃப்பில் அதற்கப்புறம் எப்படி தங்களை சர்வே பண்ணிக்கிட்டாங்க, தங்களுக்கு கிடைச்ச காதலை அவங்க எப்படி தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. இந்த கதையை கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது ஒரு 12 மணி நேரம் ஒருத்தர் ஆணாகவும் அதுக்கப்புறம் அதே உருவம் மாறி பெண்ணாகவும் மாறுது அப்படிங்கும்போது அது இன்ட்ரெஸ்டிங்கான கதை அம்சமாக இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா சாலை விபத்தில் இறந்தோன்னே அவங்கள பெண் ரஜினியாக இருக்கக்கூடிய ரேஷ்மா நல்லடக்கம் செய்கிறாங்க. இது ஆண் ரஜினியாக இருக்கக்கூடிய சந்தோஷ்க்கு ஒரு கோவத்தை கிளப்புது. அவங்க இறந்தப்புறம் கூட என்னால் அவங்கள பார்க்க முடியலையே, அதை பார்க்க விடாமல் பண்ணது நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி பெண் ரஜினி மேலே கோவப்பட்டுக்கிறாங்க. இதனால் 2 பேருக்குமான ஒரு அந்யோன்யமான ஒரு உறவு அப்படிங்கிறது இல்லை. 2 பேரும் ஒருத்தர் சந்திப்பதற்கான வாய்ப்பு என்பது கிடையாது. ஒரு நாளில் 2 பகுதியாக பிரிச்சுட்டு 2 பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த கோபம் அப்படிங்கிறது அவங்க லைஃப்பில் என்ன மாதிரி மாறுது அப்படிங்கிறதான் படம் முழுக்க கொண்டு போயிருக்கிறாங்க. இதற்கு மத்தியில் அவங்க 2 பேருக்கும் காதல் வருது. அதாவது ரேஷ்மா அவர்களுக்கு வினோத் அவர் மேலேயும், அதே மாதிரி சந்தோஷ் அவர்களுக்கு சம்யுக்தா மேலேயும் காதல் வருது. காலையில் 12 மணி நேரத்தை ஷேர் பண்ணுறனால ரேஷ்மாவுக்கு ஒரு படிப்பு கிடைக்கிறதுக்கான சூழல் ஏற்படுது. அவங்க ஒரு நல்ல ஒரு பயோடெக்னாலஜி கம்பெனியில் போய் வேலை செய்கிறாங்க. அங்கே தான் வினோத்தோட காதல் அப்படிங்கிறது ஏற்படுது. ஆனால் படிப்பு அப்படிங்கிற ஒரு வாசமே கிடைக்காது. அதாவது சாயந்தரம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி அப்படிங்கிறனால பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது, படிக்க முடியாது அப்படிங்கிறனால அவர் ஒரு பப்பில் வேலை செய்கிறாரு. ஆண் ரஜினியாக வரக்கூடிய சந்தோஷ் அங்கே சம்யுக்தாவை மீட் பண்ணுறாரு. அவருக்கு சம்யுக்தா மேலே ஒரு காதல் அப்படிங்கிறது வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படி ஆள் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது காதல் வாழ்க்கையை பாதிக்குமே அப்படிங்கிற ஒரு சூழல் கிளம்புது. அப்படி வரும்போது தான் இந்த 2 பேரும் ரேஷ்மாவும் சந்தோஷும் தங்களுடைய காதலர்கள்கிட்ட எப்படி அவங்க காதலை சொன்னாங்க, அதை எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க. இதற்கு மத்தியில் அந்த பயோடெக்னாலஜி கம்பெனியினுடைய சிஇஓவாக இருக்கக்கூடிய பகவதி அவர் தன்னுடைய ஆராய்ச்சிக்கு இவங்களை பயன்படுத்த முயற்சி பண்ணுறாரு. அது என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த திரைப்படத்தினுடைய கதை. இந்த படத்தில் நாயகனாக சந்தோஷ் நடிச்சிருக்கிறாரு. அவருடைய கேரக்டரை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப துள்ளல் மிகுந்த ஒரு மனிதராக வராரு. ரொம்ப அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா தன்னுடைய காதலை சம்யுக்தா கிட்ட வெளிப்படுத்தக்கூடிய இடங்களாகட்டும், அது கையை மீறி போகும்போது அதை தக்க வச்சுக்கிறதுக்கு அவர் மெனக்கடையக்கூடிய இடங்களாகட்டும், அதெல்லாம் ரொம்ப சூப்பரான நடிப்பை அவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். தன்னுடைய தங்கையாக வரக்கூடிய ரேஷ்மா மீது அவருக்கு ஒரு கோபம் வருது. அந்த கோபத்தை அவர் வெளிப்படுத்தக்கூடிய இடங்கள்லையும் அதே மாதிரி அந்த கோபம் ஒரு கட்டத்தில் அன்பாக மாறுது. அந்த இடத்துல அதை அவர் வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளாகட்டும் ரொம்ப சிறப்பான நடிப்பை அவர் கொடுத்துருக்கிறாரு. பல இடங்களில் அவருடைய நடிப்பாகட்டும், அவருடைய பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் படத்துக்கு ஒரு நல்ல நடிகரை அறிமுகப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி ரேஷ்மா அவர்களுடைய நடிப்பு ரொம்ப தயங்கி வாழக்கூடிய ஒரு பெண்ணாக, அதாவது 6 மணிக்கு மேலே தன்னால் எதுவுமே செய்ய முடியாது, ஒரு கூடுக்குள்ளே போய் அடைஞ்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக ரேஷ்மா வந்திருக்கிறாங்க. நம்ம உங்களை சின்ன திரைகளில் நிறையா பார்த்துருப்போம். ஒரு வெள்ளித்திரையில் அவருடைய நடிப்பு அப்படிங்கிறது அதற்கு முற்றிலும் பொருத்தமே இல்லாத அளவு ரொம்ப மெச்சூர்டான நடிப்பு அவங்க கொடுத்துருக்குறாங்க. ரேஷ்மாவினுடைய நடிப்பு அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க ஒரு அம்சமாக இந்த படத்தில் இருக்குது.
காதலை சொல்லக்கூடிய இடங்களில் அதை எப்படியாவது தன்னுடைய காதலை ஏற்றுப்பானா, தன்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுப்பானான்னு அவங்க தவிக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பான நடிப்பை அவங்க கொடுத்துருக்குறாங்க. இவங்களோட நடிச்சிருக்கிறாங்க சம்யுக்தாவும் அதே மாதிரி வந்து வினோத். சம்யுக்தா வந்து ஒரு பணக்கார வீட்டு பெண்ணா அதற்கான பாடி லாங்குவேஜோட அதற்கான ஒரு டயலாக் டெலிவரியோட ரொம்ப அருமையான நடிப்பு அவங்களும் கொடுத்துருக்குறாங்க. சந்தோஷுக்கும் இவங்களுக்கும் வரக்கூடிய கெமிஸ்ட்ரி காட்சிகளும் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. சம்யுக்தாவுடைய நடிப்பு இந்த படத்துக்கு ஒரு நல்ல வலு சேர்க்கும் விதமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வினோத் வந்து ரேஷ்மாவுடைய காதலராக வராரு. அவரும் வந்து சில இடங்கள் வந்து 2 பேரும் மாறுற அந்த இடங்கள் கவனிக்கும் போது அவர் தடுமாறி நிற்கிறதாகட்டும், குழப்பம் மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளாகட்டும், அவர் வந்து ரொம்ப ஒரு ஒரு மெச்சூர்டான நடிப்பை கொடுத்துருக்கிறாரு. இதில் எப்படி நம்ம வாழ போகிறோம், தன்னுடைய காதல் போச்சு அப்படின்னு அவர் தவிக்கக்கூடிய இடங்களெல்லாம் ரொம்ப சரியான நடிப்பை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டிங் ஆக்டராக தான் வந்திருக்காரு VTV கணேஷ். படத்தில் வந்து ஒரு நகைச்சுவை நடிகராக இருந்தாலும் சில எமோஷனலான மொமெண்ட்டையும் அவர் கேப்சர் பண்ணியிருக்கிறாரு. தன்னுடைய டயலாக் டெலிவரியில் அவருடைய வசனங்கள் எல்லாமே வந்து திரையில் பார்வையாளர்கள் பார்க்கும்போது நல்லா சிரிக்கும்படியான ஒரு வசனங்களாக அமைஞ்சிருந்தது. காமெடி விஷயங்களில் ரொம்ப சூப்பரான ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. VTV கணேசனுடைய அந்த ப்ரெசன்ஸும் படத்துக்கு ஒரு நல்ல பலம் சேர்த்துருக்கு. ரொம்ப குறைவான கேரக்டர் தான், அதே சமயம் ரொம்ப அளவான கேரக்டருமே கூட. இவங்களை எலிவேட் பண்ணுற விஷயங்களில் இயக்குனர் ரொம்ப சரியாகவே திறம்பட வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். முதல் பாதியில் வரக்கூடிய இன்டர்வல் காட்சியாகட்டும், அதே மாதிரி வந்து 2 பேர்த்தையும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, அந்த கதாபாத்திரங்களை வந்து நிலைநிறுத்துவதற்காக அதனுடைய திரைக்கதை அம்சங்களாகட்டும் ரொம்ப சிறப்பாகவுமே படத்திற்கு கை கொடுத்துருக்குது. அதே மாதிரி பின்னணி இசை, ரேப் பாடல்கள் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் சண்டை காட்சிகளில் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சந்தோஷனுடைய சண்டை காட்சிகளும் படத்திற்கு ஒரு நல்ல பலமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிட்டாகணும். சாம் சிஎஸ்னுடைய பின்னணி இசை பல இடங்களில் படத்தை வந்து ஒரு எமோஷனலான கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்திருக்கு. இதெல்லாம் படத்தினுடைய ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ஒரு சில மைனஸான விஷயங்களும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, படத்தினுடைய கதை நமக்கு புரிஞ்சிருது. 2 பேரும் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கிறாங்க. 2 பேருக்கும் காதல் இருக்குது. அந்த காதலை எப்படி இவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கோரான இடம். அதே சமயம் வந்து 2ஆம் பாதியிலையும் இது ரொம்ப நேரம் நீட்டிக்கிட்டே போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரே இடத்துல கதை சுற்றிக்கிட்டே இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புது. அதே மாதிரி வந்து வில்லனுடைய வருகை, வில்லனை வந்து எந்த விதத்துலையுமே வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் ரொம்ப வெறுமனே கொண்டு வந்து நிப்பாட்டின மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. வில்லன் அப்படிங்கிற ஒரு உணர்வே வந்து பார்வையாளர்களுக்கு அதை பார்க்கும்போது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பதே இல்லாமல் போயிருக்கு அப்படிங்கிறது ஒரு பலவீனமான அம்சமாக நம்ம குறிப்பிடலாம். படத்தினுடைய முதல் காட்சியில் பார்த்தோம் அப்படின்னா, கடவுள் வந்து இந்த குழந்தைக்கான விசித்திரமான இந்த ஒரு தன்மையை கொடுக்குறாரு. அதாவது கொஞ்சம் நேரம், அதாவது 12 மணி நேரம் வந்து ஆணாக இருக்கிறது, 12 மணி நேரம் பெண்ணாக இருக்கிறது அப்படிங்கிறத காட்டுறாங்க. சரி, கடவுள் காட்சிகளை காட்டியிருக்கிறாங்க, கிளைமேக்ஸ்லும் இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இல்லை அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது வந்து ஒரு DNA மாற்றம், அதனால தான் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு 2ஆம் பாதியெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அறிவியல் பக்கம் போயிடுறாங்க. எதுக்கு இந்த குழப்பமான ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது நமக்கு திரையை பார்க்கும்போது எழுது. கிளைமேக்ஸ் காட்சிகளை பார்த்தோம் அப்படின்னா படம் வந்து முடிய போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் வந்து கிளைமேக்ஸ் காட்சிகளுக்காக அவங்க மெனக்கெட்ட விஷயங்கள் இருக்குல்ல, அதை வந்து படத்தை எப்படியாவது முடிக்கணும், ஒரு இடத்து வரைக்கும் கொண்டு வந்துட்டோம், இது ரொம்ப சுற்றிக்கிட்டே இருக்குது, எப்படியாவது முடிக்கணுமே முடித்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சம்யுக்தா ஒரு ஃபோன் கால் பண்ணி இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு பண்ணுறதெல்லாம் வந்து பெரிய அளவு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. படத்தை முடிக்கணும், அதுக்காக சில காட்சிகளை வைக்கணும் அப்படின்னு வலிஞ்சு திணிஞ்சு வச்ச மாதிரி தெரிஞ்சுது அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது. திடீர்னு சம்யுக்தா வந்து அவ்வளோ காதலில் இருந்து திடீர்னு தியாகியாக மாறக்கூடிய இடங்கள், இதெல்லாம் வந்து பெரிய அளவு ஒட்டலை. அதே சமயம் எமோஷ்னலாக சில கனெக்டட் இருந்துச்சு, ஆனால் பெரிய அளவு ஒட்டாத மாதிரியும் அந்த காட்சிகளை பார்க்கும்போது தெரிஞ்சது. பட் இதெல்லாம் சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருந்தாலும் ஒரு வித்தியாசமான கதையை எடுத்துக்கிட்டு அதை வந்து இவ்வளோ தூரம் விறுவிறுப்பாக கொண்டு போகிறதுக்கு மெனக்கெட்டுருக்காங்க. அதுவும் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக அதை கொடுக்கறக்கும் இந்த படக்குழு அப்படிங்கிறது வேலை செஞ்சுருக்கு. அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாகணும். அந்த வகையில் டபுள் ஆக்குபன்சி அப்படிங்கிற இந்த திரைப்படம் நல்ல என்டர்டைன்மெண்ட் திரைப்படமாக குடும்பங்களுக்கு அமையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.